சென்னை பட்டினப்பாக்கத்தில் வழிப்பறி சம்பவத்தில் ஆசிரியை மற்றும் முதியவர் பலியானதை அடுத்து பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரத்தைச் சேர்ந்தவர் நந்தினி. தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி வந்தார். இவரும் கல்லூரி மாணவி காயத்ரியும் மந்தவெளி ஏடிஎம் மையத்தில் பணம் எடுத்துக்கொண்டு இரவு இருசக்கர வாகனத்தில் வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். இவர்கள் பட்டினப்பாக்கம் பேருந்து பணிமனை அருகே வந்தபோது மதுபோதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த கருணாகரன் உள்ளிட்ட 2 இளைஞர்கள் அவர்களை தாக்கி தங்கச் செயின் மற்றும் பணத்தை பறிக்க முயன்றார். இதில் இருவரும் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் நந்தினி படுகாயமடைந்து உயிரிழந்தார். இதனிடையே நந்தினியின் இருசக்கர வாகனம் மோதியதில் முதியவர் ஒருவர் பலியானார். மாணவி காயத்ரி படுகாயமடைந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் கொள்ளையர்களை பிடிக்க முயன்றபோது ஒருவன் தப்பிவிட்டான். கொள்ளையன் கருணாகரனை பிடித்து போலீசிடம் ஒப்படைத்தனர். அவனிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே காயமடைந்த மாணவி காயத்ரிக்கு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்திற்கு சீனிவாசபுரத்தில் உள்ள மதுக்கடையே காரணம் என்றும் அந்த கடையை அங்கிருந்து அகற்ற வலியுறுத்தியும் அப்பகுதி மக்கள் திங்களன்று மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து துணை கமிஷனர் பாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினார். மேலும் வழிப்பறி சம்பவம் நடந்த இடத்தை சென்னை கமிஷனர் டி.கே. ராஜேந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடிய மற்றொருவரை தேடி வருகின்றனர்.